அன்பார்ந்த மத்திய அரசு பணியாளர்களே, ஓய்வூதியதாரர்களே, வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் 8வது ஊதிய குழு குறித்து முக்கிய தகவல்களை மிக எளிய தமிழில் உங்கள் புரிதலுக்கு ஏற்றவாறு இங்கே அலச இருக்கிறோம். இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நிச்சயம் பயனளிக்கும். 8வது ஊதிய குழுவால் ஓய்வூதியதாரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? சம்பளம் பெறும் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே ஓய்வூதியதாரர்களும் குடும்ப ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளால் பலன் பெறுவார்கள். எப்படி என்று கேட்கிறீர்களா? சீரான ஃபிட்மெண்ட் காரணி கமிஷன் ஒரு சீரான ஃபிட்மெண்ட் காரணியை பரிந்துரைத்தால் அது உங்கள் ஓய்வூதியத்திற்கும் பொருந்தும். அதாவது உங்கள் தற்போதைய ஓய்வூதியம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் உயரும். கடந்த 7வது ஊதிய குழுவில் ஃபிட்மெண்ட் காரணி 2.57 இருந்தது. இந்த முறை இது இன்னும் அதிகமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓய்வுகால பலன்களில் திருத்தம். ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பணிக்கொடை, கிராச்சுவிட்டி, விடுமுறை பணமாக்குதல், லீவ் என்கேஷ்மெண்ட் போன்ற ஓய்வுகால பலன்களிலும் 8வது ஊதிய குழு மறுபரிசீலனை செய்து புதிய பரிந்துரைகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது உங்கள் ஓய்வுகால வாழ்க்கையை மேலும் நிம்மதியாக்கும். அகவிலைப்படியின் இணைவு, மர்ஜர் ஆஃப் டெர்னஸ் அலவன்ஸ். ஒரு குறிப்பிட்ட அளவு அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்துடன் அல்லது ஓய்வூதியத்துடன் இணைக்கப்படும் வாய்ப்புள்ளது. இது உங்கள் அடிப்படை ஓய்வூதியத்தை அதிகரிக்கும். அதன் பிறகு அகவிலைப்படியின் கணக்கீடு 0லிருந்து தொடங்கும். இது ஆரம்பத்தில் சற்று குறைவாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் பெரிய பயனை தரும். 2026க்கு முன்னரும் பின்னரும் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு இடையே வேறுபாடுகள் இருக்குமா? 2026க்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கும் 2026க்கு பிறகு ஓய்வு பெறுபவர்களுக்கும் இடையே ஓய்வூதியத்தில் வேறுபாடுகள் வந்துவிடுமா என்ற ஒரு கேள்வி பலரது மனதிலும் எழலாம். 7வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்ட போதும் இது போன்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் இந்த முறை 8வது ஊதிய குழு இந்த கவலைகளை கருத்தில் கொண்டு எந்தவொரு ஓய்வூதியதாரருக்கும் அநீதி இழைக்கப்படாமல் அனைவருக்கும் சமமான பலன்கள் கிடைக்கும் வகையில் சில தீர்வு நடவடிக்கைகளை ரிமீடியல் மெஷர்ஸ் பரிந்துரைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஓய்வு பெற்ற தேதி காரணமாக ஓய்வூதியத்தில் பெரிய வேறுபாடுகள் வராமல் பார்த்துக் கொள்ளப்படும். சுருக்கமாகச் சொன்னால் 8வது ஊதிய குழுவின் வருகை மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய வாய்ப்புள்ளது. ஊதிய உயர்வு, ஃபிட்மெண்ட் காரணி, ஓய்வுகால பலன்கள், அகவிலைப்படியின் இணைப்பு என பல விஷயங்கள் உங்கள் கைகளில் அதிக பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் ஓய்வு பெற்ற தேதியால் ஏற்படும் வேறுபாடுகளையும் களைய குழு முயற்சிக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். மேலும் தகவல்கள் கிடைக்கும் போது மீண்டும் சந்திப்போம்.